அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த வீடியோ நேற்றைய தினம் இரவே ரெடி பண்ண வீடியோ. உலகளாவிய ரீதியில் உலகத்தையே முட்டாளாக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் களம் இறங்கி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ட்ரம்ப். இப்போது இந்த எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்ற ஒன்றை பற்றி நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இந்த தகவலுடைய சாராம்சம், இந்த தகவலுடைய முதல் கட்ட வீடியோ பப்ளிஷ் ஆகினது பார்த்திங்கன்னா, நான் அதுக்குரிய வீடியோவை நான் எப்போ இதை கலெக்ட் பண்ணுறேன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நான் இதை பின் பண்ணி வச்சுக்கிறேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 20 டிசம்பர் 2025. சரியா? போன டிசம்பர் 25 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி நான் இதை சேவ் பண்ணி வச்சுட்டேன். இதில் டோட்டலாக அவங்களுடைய நடந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குத்தாட்டம் குத்தலாட்டம் எல்லா கூத்துமே இதில் அடங்கி இருக்குது. ஆனால் இப்போது ஒட்டுமொத்த உலகத்தையும் பிஸியாக வச்சுக்க நினைக்கிறாரு. வேறொன்றும் இல்லை, உலகளாவிய ரீதியில் எல்லா நாட்டையுமே பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்றதுல குறிக்கோளாக இருக்கிறார். யார்? அண்ணாத்த. இவருடைய நோக்கம் என்னென்னா, எப்படியாவது இந்த இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், பல பல தகவல்கள், அவங்களுக்கு எதிராக வரக்கூடிய அனைத்து செய்திகளையும் முடக்கணும். அதற்கு இருக்கிற ஒரே வழி ஏதாவது ஒரு வழி இருக்கணும் இல்லையா? அதுக்கு இவங்க தேர்ந்தெடுத்துக்கிற வழி தான் இந்த ஈரானுக்கு எதிரான யுத்தம். இப்போ ரீசெண்டாக அது போதாததுக்கு அடுத்த பிணந்தண்ணியும் போய் வந்துச்சாங்க. இஸ்ரேல் பிணந்தண்ணி போய் பேசிட்டு வந்தார். அதுக்கப்புறமா அடுத்த கப்பலும் இறங்கிச்சு. அந்த கப்பல் போய் முடிஞ்சு அடுத்த கப்பலும் இறங்கிச்சு. ஒரு கப்பல் போய் இறங்கின அடுத்த நிமிடத்திலேயே கொஞ்ச நாளில் அடுத்த கப்பலும் இறங்கிட்டு. அப்போ இந்த கிராட்ஃபோரும் ஆப்ரஹாம் லிங்கனும் அரபு நாடு கடல் எல்லைக்குள்ளே வந்தது காரணமே எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான். ஏன்னா உலகத்தை டிஸ்டர்பாகவே வச்சுக்கிட்டா அவங்கள பற்றின வெளியாகக்கூடிய தகவல்கள் சைலண்ட் ஆகிரும். அது போதாதுன்னு இன்னொரு குட்டையை குழப்ப முயற்சி பண்ணினார். 15% டெக்ஸ். எவ்வளவு? 15% தானே? ஆமாம், 15%, 10% 15% வரியை விதிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் அதையும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நாட்டு உச்ச நீதிமன்றமே இல்லை, இது தவறான ஒரு முடிவு அப்படின்னு அதை தடுத்துட்டாங்க. எது எப்படியோ இப்போதைய சூழலில் பல நாடுகளும் தங்களுடைய குடிமக்களை உடனடியாக வெளியேற்றுறாங்க. ஈரானில் இருந்து தூதரகங்களை கூட இழுத்து மூட சொல்லிட்டாங்க. தூதரகங்களை இழுத்து மூடிட்டு உடனடியாக உசுரை தப்ப வைக்கணும்னா, உசுறு பிழைக்கணும்னா நீங்கள் உடனே சொந்த நாட்டுக்கு போங்க. தூதரகங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உட்பட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அவங்களுடைய சொந்த நாட்டு பிரஜைகள், ஜெர்மனி, இத்தாலி, ஃப்ரான்ஸ், அதே மாதிரி ஸ்வீடன், அதே போல் அமெரிக்கா, பிரிட்டிஷ், இன்னும் பல நாடுகள் தங்களுடைய குடிமக்கள் உடனே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த சூழல் ஒரு வெளிநாட்டில் குறிப்பாக அரபு நாடுகள் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தியிருக்குது. அதுலேயும் குறிப்பாக அவங்களுக்கே தெரியும், நாம் இந்த மிடில் ஈஸ்டில் அரபு நாடுகளில் இருக்கிற நம்ம தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய நம்ம இன்னமும் பயந்த நிலையிலே தான் இருக்கிறோம். ஏன்னா இவங்களுடைய இந்த பிரச்சனை உருவாகி இவங்க மாறி மாறி பிரச்சனை பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடைசியில் உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு பார்த்திங்கன்னா சாதாரண இந்தியா, இலங்கை,
சின்ன சின்ன நாடுகள் தான் அதிகமாக பாதிக்க போகிறது. ஏற்றுமதி இறக்குமதிகளில் விலைவாசிகளில் எல்லாத்துலேயுமே பாதிக்கப்பட போகுது. ஏன்னா ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யமன் செங்கடல் வழியாக போகக்கூடிய கப்பல்களை தாக்கும்போது என்ன ஆயிடுச்சு, நம்ம நாட்டில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் அது நிறைய பேருக்கு வந்து அது புரியவே இல்லை. இதுக்காகத்தான் நடக்குது அப்படின்றதே சிலருக்கு புரியலை. ஆனால் இந்த சூழல் இன்னமும் தொடருமாக இருந்தால் நிச்சயமாக உலகளாவிய ரீதியில் சின்ன சின்ன நாடுகள் தொடர்ந்தும் பாதிப்புக்குள்ளாகிட்டே இருக்கும். அதுதான் உண்மையான நிதர்சனம். ஆனால் எது எப்படி போனாலும் சரி, இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, உலகளாவிய ரீதியில் இவங்களை பற்றின இந்த பிரச்சனைகளை, அதாவது இந்த யுத்தம், இந்த பிரச்சனைகள், நியூக்ளியர், இதை பற்றியே பேசணுமே தவிர இவங்களை பற்றி வெளியாகி இருக்கக்கூடிய குப்பைகளை யாருமே கிளறக்கூடாது அப்படின்றதுல குறியாக இருக்கிறாங்க. ஏன்னா இதை பற்றின ஆதாரங்கள், ஓவரான டீட்டெயில்ஸ்கள் போடக்கூடிய நிறைய சேனல்களை இப்போ கூட தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த வீடியோ கூட தூக்கலாம், சேனலை கூட தூக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம வாயை எடுத்தாலே, இவங்களை பற்றின தகவல்களை சொன்னாலே, எப்ஸ்டைன் ஃபைல் அப்படின்றத பற்றி பேசினாலே உடனே வீடியோக்கு வந்து உள்ள நினைக்கிறேன் ஒரு வேளை யூடியூப்பில் செட் பண்ணி வச்சுருக்காங்களோ தெரியலை, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணினா அந்த வீடியோவை நோட்டீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஆட்டோமேட்டிக் சிஸ்டமில் அதை பற்றி பேச்சை எடுத்தாலே இப்போ வீடியோ தூக்கப்படுது. அதுதான் நிலைமையாக இருக்குது. எது எப்படியோ நம்ம முடிஞ்ச வரையில் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் இல்லையா? அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம உலகளாவிய ரீதியில் அனைத்து நாடுகள்லையும் அமைதி நிலவட்டும், போர் சூழல் இல்லாமல் ஒரு சமாதானமான சௌபாக்கியத்தோட மக்கள் அமைதியான முறையில் வாழ்கிறதுக்குரிய நிலைமையை எல்லாம் வல்ல இறைவனை ஏற்படுத்தி கொடுக்கட்டும் அப்படின்னு நம்மளுடைய மதங்களின் சார்பாக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், இறைவனை பிரார்த்திப்போம். அவ்வளோதான் பண்ண முடியும் இல்லையா? அல்லாஹ் கரீம், இறைவனுடைய நாட்டம். ஆனால் இவங்களுடைய இந்த பித்தலாட்டத்துக்கு ஏதாவது ஒரு எண்டு கார்டு வந்து நிச்சயமாக வரும். ஆளான ஆட்டம் ஆடின எத்தனையோ பேர் அடங்கி போயிட்டாங்க. பார்க்கலாம் இந்த ட்ரம்ப் எத்தனை நாளைக்கு ஆடுதுன்னு.